ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. சேரன் இருந்துட்டு, நீ இவ்வளோ மோசமாக நடந்துப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பல்லவா. நீ என் கூட தயவு செஞ்சு பேசவே பேசாத. உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சேன், எல்லா நம்பிக்கையும் இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம சேரன் கேட்குறதே இல்லை. அதுக்கு அடுத்ததான் நம்ம சேரன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு, வேறு வேலை தேடுறதுக்காக என்னெல்லாம்ப்பா முயற்சி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா அண்ணன் நிலா எதுக்காகண்ணே வேலைக்கெல்லாம் போகணும், நிலா நினச்சா ஒரு கம்பெனிக்கே ஓனர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, 5 லட்சத்துக்கு இப்போ நம்ம எங்கடா போகிறது? பேசாமல் இந்த வீட்டை அடமானம் போட்டுடலாம். இதுதான் இப்போ நமக்கு சொந்தமான வீடாச்சு இல்லை அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம நடேசன் இருந்துட்டு, நிலா வந்ததுக்கு அப்புறமா தான் இது ஒரு வீடாகவே மாறுச்சு. இதுவும் அது இல்லாமல் இத்தனை வருஷமாக இது என் அப்பா எனக்காக கொடுத்த வீடுன்னு தான் நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா எனக்காகவே இந்த உயிரை எழுதி வச்சிருக்கிறத நிலா தான் ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட கொடுத்துச்சு. நிலாவுக்கு இல்லாத உரிமையா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. வானத்தை வந்த உடனே அதெல்லாம் தர முடியாது, இவங்களே ஃபேக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, சொத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக கூட திட்டம் போட்டு இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.